வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியில் 12/8/2024 அன்றைக்கி நடந்திருந்த சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருந்த ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இது 4வது கேள்வி பாருங்கள். இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. 2 பகடை உருட்டுறாங்க அப்படின்னாலே என்ஆஃப்எஸ் என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 36. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முக எண்கள்னு வரும்போது 1 1 1 2 1,3 1,4 1,5 1,6 வரும் இல்லையா? இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது வர எண் 4ஆல் வகுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைனில் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, 12 அப்படிங்கிறது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதே லைனில் பாருங்கள், 16 அப்படிங்கிறது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 2 நம்பர் ஆச்சா? 2வது லைன் வரும்போது என்ன வரும்? 2 1 2 2 2 3 2 4ன்னு வரும். இந்த 24 அப்படிங்கிறது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், வேறு எதுவும் வராது. 3வது லைன் வரும்போது 3 1 3 2ன்னு எழுதுவோமா? 32 8 32, அப்போ 32 வரும், 36 வரும். அடுத்த லைன் 4ஆம் லைனில் போகும்போது 44 மட்டும்தான் வரும், 11 நாள் 44. 5வது லைனில் போகும்போது பாருங்கள், 52 வரும், 56 வரும். கரெக்டாக 5,2 5,6 இது 2 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 6வது லைனில் போகும்போது 64 மட்டும்தான் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ மொத்தமாக 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர் இருக்குது. அப்போ மேலே 9 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 9 9 4 9 36. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1/4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1/4. புரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே பகடைகளை வச்சு நிகழ்தகவு டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இந்த மாடல்லையும் நம்ம கொஸ்டின் சொல்லியிருப்போம். இந்த 2 நம்பரை சேர்த்து வச்சு அது ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், 4ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மீதி கொஷின்ஸை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.